கரடியும் 2 நண்பர்களும். திருப்பத்தூர் என்ற நகரில் பிரபு மற்றும் குமார் என்ற சிறுவர்கள் இருந்தனர். மிகவும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தனர். இருவரும் தன் வீட்டின் அருகே உள்ள பூங்காவில் விளையாடினர். ஒரு நாள் பிரபு குமாரிடம் அங்கு இருக்கும் மலையில் சென்று விளையாடலாம் என்று அழைத்தான். ஆனால் குமார், வேண்டாம் பிரபு, மலையில் சிங்கம், புலி, கரடி என நிறைய இருக்கும், வேண்டாம், நாம் இங்கேயே விளையாடுவோம் என்று கூறினான். ஆனால் பிரபு அவனை வற்புறுத்தி மலைக்கு அழைத்து சென்றான். இருவரும் காட்டிற்குள் சென்றனர். களைப்பில் ஒரு இடத்தில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர். அப்பொழுது மிகப்பெரிய கரடி ஒன்று அவர்கள் இருக்கும் திசை நோக்கி வருவதை பார்த்தனர். இருவரும் பயந்து ஓடினர். பின்னர் பிரபுவிற்கு நீச்சல் தெரியும், ஆனால் குமாருக்கு நீச்சல் தெரியாது. இது தெரிந்தும் பிரபு தன் நண்பன் என்றும் பாராமல் அவனை விட்டு தனியாக குளத்தில் நீந்து ஒளிந்து கொண்டான். தன் நண்பன் தன்னை விட்டு சென்றதை நினைத்து குமார் மிகவும் வருந்தினான். பின்னர் தாம் மரத்தில் ஏறினால் கரடி மரம் ஏறி நம்மளை கொன்றுவிடும், எனவே நாம் இறந்தது போல படுத்துக்கொள்ளவோம் என தரையில் படுத்துக்கொண்டான். கரடி இறந்த உணவை சாப்பிடாது. அவனை முகர்ந்து பார்த்து இறந்து விட்டான் என நினைத்து சென்று விட்டது. கரடி சென்றதும் பிரபு குமாரின் அருகில் வந்தான். பிறகு குமாரிடம், கரடி உன்னிடம் என்ன கூறியது என்று கேட்டான். அதற்கு குமார், அதுவா, சுயநலம் பிடித்த நண்பர்களிடம் இருந்து ஒதுங்கியே இருக்க வேண்டும் என்று சொன்னது என்றான். உடனே பிரபு தன் தவறை உணர்ந்து தன் நண்பனிடம் மன்னிப்பு கேட்டான். இருவரும் ஒன்று சேர்ந்து வீடு திரும்பினர். Please subscribe and more learning fun videos.